அவர் சொன்ன 2 வரிகளை இச்சமயத்தில் மேடையில் சொல்வது பொருத்தமாக இருக்கும். அவர் சொல்கிறார், கழுகான தில்லியின் கண்ணை பிடுங்கு, காமராசனே போரை தொடங்கு, முழு தமிழகம் உன்னை ஆதரிக்கும், முத்தமிழ் கொடியினை வானில் விரிக்கும், கழுகான தில்லியின் கண்ணை பிடுங்கு, காமராசனே போரை தொடங்கு என்று அன்றைக்கு போர் முழக்கம் எழுப்பினார். அதைத்தான் இன்றைக்கும் சொல்லுகிறோம், போர் முழக்கம் எழுப்ப வேண்டும். நாம் கட்சி கடந்து இந்த இனத்தினுடைய உரிமைக்காக, இந்திய அளவில் தாய்மொழியினுடைய உரிமைக்காக போராடுகின்ற அந்த உணர்வை தமிழ்நாடு வழங்கி இருக்கிறது. முதல்வர் இந்திய எதிர்ப்பு குறித்து பதிவு செய்தவுடன் அந்த சமூக வலைதளத்தில் எடுத்து பார்த்தோம் என்றால், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல தேசிய இனத்தினுடைய பல உறுப்பினர்கள் இந்தி மொழியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு எழுதியதையும் தொடர்ச்சியாக அதை பதிவிட்டதையும் பார்க்க முடிந்தது. ஆக இந்தியாவிற்கு நாம் வழிகாட்டி இருக்கின்றோம்.